ஒரு 15 நாட்களுக்கு மேலாகவே விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டத்தில் அதிகமான கனமழை காரணமாக நெல் சேமிப்பு கிடங்கு இல்லாத காரணத்தாலும் நெல் மூட்டைகள் அதிகமாக முளைத்து விட்டது. இது ஒரு காரணமாக சொல்லி விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மழையின் காரணமாக, வெள்ளப்பெருக்கின் காரணமாக நட்ட பயிர் பூராமே அதிகமாக சேதம் அடைஞ்சிருச்சு. அதை பூரா விவசாய பெருமக்கள் அள்ளி காமிக்கையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை செய்தி ஊடகமாகவும் காட்சி ஊடகமாகவும் அனைத்து ஊடகமும் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அரசு சரியான நிவாரணமும் அதை அரசு முறையாக கண்டுக்கிட்டு அதை எடுத்து பார்க்கணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு. இப்போ சமூக வலைதளத்தில் மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இரவோடு இரவா கரூருக்கு வந்த முதல்வர் இந்த டெல்டா மாவட்டத்திற்கு ஏன் விவசாய பெருமக்களை போய் சந்திக்க போகலை அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு கட்சி சார்ந்த இல்லை அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாட்களுக்குள்ள ஒரு 10 நாட்களுக்குள்ளேயோ அந்த தகர சீட்டு போட்டு ஒரு செட்டு மாதிரி அமைச்சு, ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு அதுல மக்களை அமர வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஆனா விவசாய பெருமக்களுடைய நெல் மூட்டைகளை ரோட்ல போட்டு இப்படி வீணடிக்கிறாங்க. அது நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சா உடனே முளைப்பு தன்மை உள்ளது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மாதிரி ஒரு தகர கூடாரம் போட்டு அந்த நெல் மூட்டைகளை அதுல பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் அரசு குடோனுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா அரசை நோக்கி மக்கள் எழுப்புற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கேள்வி சரியா இருக்கா தவறா இருக்காங்கிறத உங்களுடைய பதில என்னுடைய கருத்து பகுதியில பதிவு செய்யுங்கள். இதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். விவசாய பெருமக்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால், இந்த நெல்மணிகளை நாமும் இந்த அரசும் சேர்ந்து பாதுகாக்கவில்லை என்றால், நாம் அடுத்த நாட்டுக்கு கையேந்தி உணவு தேவைக்கு அடுத்த நாட்டை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும், சற்று சிந்திக்க வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.